உண்மையிலே அந்த மக்கள், அதாவது நாங்கள் இப்போ டாபிக் வருவோம்னு சொன்னால் இந்த போராட்டம் செய்தவர்கள் யார், போராட்டம் வெற்றியா, இந்த போராட்டம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான்னு கேட்டால் நான் உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இதுதான் நடக்க வேண்டும், இப்படியான விஷயங்கள் தான் எதிர்வரும் காலங்களில் நடக்கணும். அதுதான் உண்மையான ஜஸ்டிஸ். இவ்வளவு காலமாக ஒரு பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு அவங்களோட சார்ந்த இனத்துவேஷம் கொண்ட அரசியல்வாதிகளால் பரப்பப்பட்டது என்ன மாதிரியான விஷயங்கள் எங்களை பற்றி சொல்லியிருக்காங்க, எங்களோட செய்திகள் எப்படி போயிருக்குன்னு கேட்டால் எல்லாமே ஒரு சித்தரிக்கப்பட்ட கதைகள் தான் போய் சேர்ந்துருக்கு. அதை தான் அவர்களும் நம்பியிருக்கிறாங்க. அந்த எல்லா கதைகளுக்கும் முற்றுப்புள்ளி இல்லைன்னு சொன்னால் அதை ஒரு அடையாளப்படுத்துகிற விதமாக வந்தது தான் இந்த செம்மணி. இப்போ அந்த மக்கள் குரல் கொடுத்திருந்தாங்க. அந்த போராட்டம் சில அமைப்புகளால் உருவாக்கப்பட்டிருந்தாலும் நேர்மையான வழியில் அந்த அறகலிய போராட்டத்தில் குரல் கொடுத்த, எந்த ஒரு அரசியல் பின்னணியும் இல்லாமல், எந்த ஒரு அரசியல் எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீதிக்காக குரல் கொடுத்த பல பேர் அதில் உண்மையிலே கலந்து கொண்டிருந்தாங்க. சில பேர் தங்களோட முகத்தை காட்டிக்கொள்ளணும்னு சொல்லி வந்த ஒரு கூட்டங்களும் இருந்தது. அது